அகிலமெங்கும் உள்ள தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் பரம்பரை ஜோதிடர் உங்கள் மனோ பாலாஜியின் அன்பான வணக்கம். மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏப்ரல் மாத ராசி பலன். இந்த மாதத்தில் கிரக பெயர்ச்சிகளால் உங்களுடைய ராசிக்கு எப்பேற்பட்ட ஒரு சாதகமான ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு ஏற்பட போகுது அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் இப்போ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோமுங்க. ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அழுத்தி ஆல் ஆப்ஷன் கொடுங்க. மிதுனம் புதன் பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க. புதன் அதாவது வித்தைக்காரகன் சொல்லுவோம், புதன் கல்விக்கு காரகன் சொல்லுவோம். எப்போவுமே இந்த மிதுன ராசிக்காரரை பார்த்தோம்னு வச்சிங்களேன், ரொம்ப சிந்திப்பீங்க, ரொம்ப யோசித்து ஒரு முடிவெடுப்பீங்க. எந்த முடிவாக இருந்தாலும் ஓகே சக்ஸஸ் பண்ணிடலாம், அப்படிலாம் முடிவெடுக்க மாட்டீங்க. எதுவாக இருந்தாலும் செய்யலாமா செய்யக்கூடாதா, செஞ்சால் இது ஓகேவா இல்லை வேண்டாமா அப்படிங்கிறது, அதாவது நான் ஒரு முறைக்கு 4 முறை யோசித்து தான் நீங்கள் முடிவு எடுப்பீங்க. ஆனால் அந்த முடிவு எடுக்கக்கூடிய முடிவு கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் தனக்குத்தானே முடிவு எடுக்கிறத விட மற்றவங்களுக்கு ஒரு ஐடியா கொடுக்குறதுல ரொம்ப நீங்கள் கெட்டிக்காரத்தனமாக இருப்பீங்க. அதாவது ரொம்ப நீங்கள் இருக்கக்கூடிய இடம் ஒரு கலகலப்பாக இருக்கும். அடுத்தவங்களுக்கு ஐடியா சொல்கிறதுலையும் சரி, அடுத்தவங்களை கஷ்டத்தில் இருக்கிறவங்க கூட சிரிக்க வைக்கக்கூடிய ஒரு சிந்தனையாளரும் கூட இந்த மிதுன ராசிக்காரரை சொல்லலாம். தனக்கு எவ்வளோ கஷ்டங்கள் சிரமங்கள் இருந்தாலும் மற்றவங்களை அதாவது நல்ல விதமாக ஒரு உதவி செய்யக்கூடிய ஒரு மனப்பான்மை கொண்ட ராசி இந்த மிதுன ராசிக்காரரு. ஆனால் ஜென்மத்தில் குரு பகவான் இந்த மாதம் உங்களுக்கு இருக்க போகுதுங்க, பயிற்சி எதுவும் கிடையாது. அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்துல பார்த்துட்டோம்னா சனி பகவான் இருப்பார். அதே சமயத்தில் 9ஆம் இடம் பாக்கியஸ்தானத்தில் ராகு, 3ஆம் இடத்துல கேது. மாத கோள்கள் பார்த்துட்டோம்னா அதாவது உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் 14ஆம் தேதி அதாவது லாபஸ்தானத்துக்கு சஞ்சாரம் பண்ணுவாருங்க. அற்புதமான ஒரு காலகட்டம். அதே மாதிரி செவ்வாய் பகவானை பார்த்தோம்னா உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்துல சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருப்பாருங்க. இந்த மாதம் முழுசாக உண்மையிலேயே இது ஒரு நல்ல ஸ்பெஷல், ஒரு அற்புதம். சுக்கிரனை பொறுத்த வரைக்கும் 19ஆம் தேதி அதாவது உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்தில் 19ஆம் தேதி வரைக்கும் சஞ்சாரம் பண்ணுவார். அது 19ஆம் தேதிக்கு பிறகு பார்த்தோம்னா விரயஸ்தானம்னு சொல்லக்கூடிய 12ஆம் இடத்துக்கு சுக்கிர பகவான் சஞ்சாரம் பண்ணுவாருங்க. இந்த காலகட்டம் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு பார்த்தோம்னா உண்மையிலேயே ஓரளவுக்கு சாதகமான காலம்தான் ஆச்சுங்களா. 10ல் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயமாக உங்களுக்கு அது சூரியனுடைய தொடர்பில் இருந்து செவ்வாய் பலம் பெற்றதுனால கண்டிப்பாக உங்களுக்கு வேலையில் ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஃபஸ்ட்டு. 2வது பார்த்தோம்னா சமீப காலங்களால் தொழிலில் இருந்த பிரச்சனைகள், வேலையில் ஏற்பட்ட சில நெருக்கடிகள், மற்றவங்களால் ஏற்பட்ட சில சூழ்ச்சிகள்னால் மன கஷ்டப்பட்டிருப்பீங்க, இடமாற்றங்கள் பண்ணியிருப்பீங்க. எங்கே வந்தாலும் திருப்தி இல்லை, எந்த இடத்துக்கு போனாலும் போகும்போது நல்லா இருக்குது, கொஞ்ச நாளில் பார்த்தோம்னா ஏதாவது ஒரு பிரச்சனை ஆரம்பமாகுது. அப்புறம் பார்த்தோம்னா அங்கே 6 மாதம் இங்கே 6 மாதம் இப்படி அப்படியே காலில் சக்கரம் கட்டின மாதிரிங்க இடமாற்றங்கள் இதெல்லாமே பண்ணிகிட்டே இருக்கிறீங்க. ஒரு இடத்துல நிரந்தரமாக வேலை செய்ய முடியல. ஆனால் நம்ம எந்த இடத்துக்கு போனாலும் அந்த இடத்துல இருக்கிறவங்களுக்கு அவங்களுக்கு நல்லது நடக்குது, ஆனால் நமக்கு நல்லது நடக்க மாட்டேங்குது. இப்படி ஒரு மனக்குழப்பம். இன்னும் சொல்ல போனோம்னா வேலையில் இப்படி பிரச்சனைகள் இருந்தாலும் சமாளிக்கலாம். ஆனால் வாழ்க்கைங்கிற ரீதியில் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சிலருக்கு திருமணமே தடையாக இருக்குது. முதல்ல ஒரு வாய்ப்புகள் வந்திருக்கு, எல்லாம் நெருங்கி வரும், மறுபடியும் பார்த்தோம்னா தடையாகுது, பின்னுக்கு போகுது. அப்புறம் பார்த்தோம்னா இது இப்படியே சிலருக்கு வாழ்க்கை பண்ணியே போராட்டம் அப்படின்னா அதாவது வாழ்க்கை செய்து யார் செஞ்சோம் எல்லாம் பண்ணும்போது நல்லா தான் இருந்தது, இன்றைக்கி பார்த்தோம்னா கல்யாணம் நடக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லையாட்டு இருக்குது, நடந்து இது ஒரு போராட்டமாக போயிட்டுருக்குது. அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம் சரிங்களா. அப்படி நாமளே சரியாக இருந்தாலும் ஒற்றுமையாக இருந்தாலும் இடையில் இருக்கிறவங்களால ஏற்பட்ட பிரச்சனை இன்றைக்கி குடும்பத்தில் நிம்மதி கெட்டு போச்சு, என்ன செய்கிறதுன்னு புரியல. அதாவது எந்த முடிவு எடுக்கிறதுக்கு முடிய மாட்டேங்குது. பொறுமையாக இருந்தாலும் பிரச்சனைங்கிறாங்க, பேசினாலும் குறைங்கிறாங்க, குற்றம்ங்கிறாங்க. இன்றைக்கி நம்ம வீட்டில் இருக்கிறவங்கள நம்மளை யாரும் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க. என்ன தான் பண்ணுறதுன்னு தெரியாத ஒரு மனப்போராட்டம் சரிங்களா. 4 பேருக்கு மத்தியில் சிரிக்கிறோம், பழகிறோம், சந்தோஷமாக இருக்கிற மாதிரி இருக்கிறோம். ஆனால் 4 செவத்துக்குள்ளே அழுகக்கூடிய கண்ணீர் விடக்கூடிய ஒரு சூழ்நிலையில் போயிட்டுருக்கிறோமே, எப்போ சரியாகும், இதுக்கு எப்போ தான் ஒரு தீர்வு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மனசு இலகிய மனசு. யாரையும் கஷ்டப்படுத்தி காயப்படுத்தி நம்ம நல்லா இருக்கணும்னு நினச்சதும் கிடையாது, அப்படி நினைக்க போகிறதும் இல்லை. ஆனால் நம்ம நல்லதே நினச்சாலும் நம்மளை மற்றவங்க புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்களே, எல்லாம் புரிஞ்சுக்கிட்டே வேணும்னே நம்மளை நெருக்கடிகள் கொடுத்து
இன்றைக்கி பேர் அவமானத்தை கொடுத்து இன்றைக்கி வந்து நம்மளை கஷ்டப்படுற அளவுக்கு உருவாக்குறது இடையில் இருக்கிறவங்களால தான் அந்த மாதிரி பாதிப்புகள் அடைஞ்சிருப்பீங்க. ஏன்னா சமீப காலங்களில் இந்த 1.5-2 வருஷ காலகட்டம் பார்த்தோம்னா ஒரு விதத்தில் பார்த்தோம்னா விரயஸ்தானத்தில் குரு சஞ்சாரம் பண்ணிகிட்டு இருந்தார். அப்போவும் வந்து சில வாய்ப்புகள் வந்தது சரியாக பயன்படுத்த முடியல. ஜென்மத்துக்கு வரும்போது போராட்டங்கள், சரிங்களா? எந்த விடிய விடிய யோசிப்பீங்க, தூக்கம் குறைவு, யோசனை அதிகம். ஆனால் மறுபடியும் நாளைக்கு பார்த்தோம்னா எந்த முடிவு எடுத்தாலும் அது ஓகே பண்ண முடிய மாட்டேங்குது ஆச்சுங்களா? அடுத்தவங்களை ஒருத்தர் நம்பினாலும் எல்லாம் கரெக்டாக தான் இருக்கிறாங்க, எல்லாம் ஓகேங்கிறாங்க. கடைசியில் எல்லாம் இணைஞ்சு வந்தவங்க பிரிஞ்சு போகிறாங்க. பிரிகிறது மட்டும் இல்லை, நம்மளையே காரணம் காட்டிடுறாங்க. இப்படி என்னதான் நம்ம மற்றவங்களை விட்டு கொடுத்து, அதாவது மனசை காயப்படுத்தாமல் நாம் அவங்கள புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு கூட இணைந்து போனாலும் ஒரு கட்டத்தில் வேணும் நம்மளை யூஸ் பண்ணிவிட்டு தூக்கி எறிகிற மாதிரி தான் நடக்கிறாங்க. அது எல்லா விதமும் அப்படி தான் இருக்குது. ஒரு ஃப்ரெண்ட்ஷிப்லேயும் அப்படி தான் இருக்குது, உறவு ரீதியிலையும் அப்படி தான் இருக்குது, வாழ்க்கைங்கிற ரீதியிலேயே அப்படி தான் போயிட்டுருக்குது ஆச்சுங்களா? மிதுன ராசிக்காரருக்கு இந்த மாதிரி கடுமையான ஒரு மன உளைச்சலுக்கு ஆளாகி இன்றைக்கி வருத்தப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருந்து மீண்டு வரக்கூடிய ஒரு சந்தர்ப்பமாக இந்த காலகட்டம் உங்களுக்கு அமையப்போகுது, சரிங்களா? அப்போது இந்த நேரத்தில், சரிங்களா, சுக்கிரன் அதாவது 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் சஞ்சாரம் பண்ணும்போது சிலருக்கு மறு வாழ்க்கை பார்க்குறீங்க பார்த்தீங்களா? அற்புதமான ஒரு வாய்ப்புகள் கண்டிப்பாக கைகூடி வரும். பூர்வீக சொத்து சம்மந்தப்பட்டது, உறவு சம்மந்தப்பட்டது, பகையாக்கி உங்களை வெட்டி விட்டுட்டு போய் உங்களை வந்து ஒதுக்கி விட்டுட்டு போனாங்க பார்த்தீங்களா? அவங்களுக்கு உண்மையில வாழ்ந்து கட்டக்கூடிய ஒரு காலம் நிச்சயமாக உங்களுக்கு இனி வரக்கூடிய காலம் சாதகத்தான் ஏற்படுத்த போகுதுங்க. அதே சமயம் சிலருக்கு பிரிவுகள் கணவன் மனைவிக்குள்ளே, அதாவது எல்லாம் நல்லா தான் இருக்கிறோம், ஆனால் பார்த்தோம்னா அண்டர்ஸ்டாண்டிங் ப்ராப்ளம், சரிங்களா? ஏதாவது ஒரு பிரச்சனைகள் அது சரியாக புரிஞ்சுக்குவாங்க இந்த நேரத்தில், சரிங்களா? புரிய வைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளாக கண்டிப்பாக அமையும். சிலருக்கு குழந்த பாக்கி புத்திர பாக்கியமே கூட லேட் ஆகிட்டு இருக்கு. எத்தனையோ கோயிலுக்கு போகிறோம், சாமி கும்பிட்றோம், எத்தனையோ பரிவர்த்தனை பண்ணுறோம், எத்தனையோ மருத்துவம் பார்க்குறோம், மெடிசின் சாப்பிட்றோம், ஆனால் வாரிசு தள்ளி தள்ளி போகுது. கடவுளை இது ஏன் இப்படி அப்படிங்கிறது ஒரு வருத்தத்தில் இருக்கக்கூடிய அன்பர்களுக்கு கண்டிப்பாக மிதுன ராசிக்காரருக்கு, அதாவது திருமணமாகி குழந்தை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு மழலை செல்வம் உருவாக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இனி வரக்கூடிய இந்த ஏப்ரல்லேருந்து அந்த வாய்ப்பு நிச்சயமாக இந்த 2026 அமையப்போகுது, சரிங்களா? இப்படி எல்லா விதமும் உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுக்கும். ஆனால் எது எப்படி இருந்தாலும் சில இடம் மாற்றங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சக்ஸஸாக இருக்கும் இந்த ஏப்ரல், சரிங்களா? ஏப்ரல்லே நம்ம இடம் மாறணுங்கிறது இல்லைங்க, ஏதோ கொஞ்சம் மாறலாமா அப்படின்னு தோணும். சொந்தமாக தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கொஞ்சம் ஒரு மறுபடியும் இன்னும் எக்ஸ்ட்ராவில் பண்ணலாமா, எல்லாமே லாஸ் ஆகிட்டு இருக்குது. அப்போ 10 பேர் வச்சு வேலை செஞ்சோம், இன்றைக்கி நம்ம ஒரு ஓனர் மாதிரி ஒரு கம்பெனிலேயே வேலை செஞ்சுட்டு இருந்தால் கூட இன்றைக்கி பார்த்தோம்னா நமக்கு அந்த இடத்துல நம்ம அது வளர்ச்சிக்கு நீங்கள் காரணமாக இருப்பீங்க. ஆனால் அந்த வளர்ச்சி அடைஞ்ச பிறகு நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்க. கடைசியில் பார்த்தோம்னா நம்மளை ஓரங்கட்டி உட்கார வச்சுருப்பாங்க. நேற்றுக்கு வந்தவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மதிப்பு மரியாதை தனக்கு இல்லாமல் இருக்குது. இதனால் வெறுப்பாக இருக்குது, என்ன போய் வேலைக்கு போகிறது அப்படிங்கிற அளவுக்கு இருக்குது. ஆனால் அதை விடவும் முடியல, வேறு பக்கம் போகவும் முடியல. இந்த மாதிரி ஒரு போராட்டமான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் சரிப்படுத்திக்கக்கூடிய, உங்களுக்கு நீங்களே சரிப்படுத்திக்கூடிய ஒரு கிரக அமைப்புகள் பெயர்ச்சிகள் சாதகமாக இருக்குது. அதனால் உங்களுக்கு சில வாய்ப்புகள் சரியான முறையில் அமையும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்து கிடையாது. இடப்பெயர்ச்சினால் மேன்மை அடைவீங்க, சரிங்களா? கலைத்துறையில் இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான வாய்ப்புகள் கைகூடி வரும், சரிங்களா? அடுத்தது பார்த்தோம்னா அரசியல் சார்ந்த சில அரசியல் இருக்கக்கூடியவங்களுக்கு, அதாவது அரசியலில் சில பதவிகள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகள் உண்டாகும். ஊருக்கு ஒரு முக்கிய முகஸ்திரா, ஒரு 4 பேருக்கு ஒரு வாய்ப்புகளை, அதாவது மற்றவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நபர்களுக்கு எல்லாருக்கும் நம்ம உபதேசம் பண்ணணும், நல்லது பண்ணணும். ஆனால் நமக்கு கெட்ட பேர் ஏற்படுத்திட்டாங்க, களங்கத்தை ஏற்படுத்திட்டாங்க. இன்றைக்கி நான் வந்து எல்லாம் ஓரங்கட்டி ஒதுங்கி போய் இன்றைக்கி சம்மந்தமில்லாத இடத்துல வாழ்ந்துட்டு இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையில் இருக்கிறோம். இன்றைக்கி வந்து ஆக மொத்தத்தில் எல்லோரும் ஊரெல்லாம் உரம்புறதான், ஆனால் ஒரு சொம்பு தண்ணி கூட நமக்கு உபகாரம் இல்லை. அந்த மாதிரி நம்மளை இன்றைக்கி கஷ்டப்படுத்திட்டாங்க, ஆனால் நம்ம தனிமரம் ஆக்கிட்டாங்க அப்படிங்கிற ஒரு சூழ்நிலையில் மாறி, அதாவது அப்படி ஒரு வேதனை எல்லாமே விட்டு விலகக்கூடிய ஒரு காலமாக இந்த ஏப்ரல் மாதத்தில் கண்டிப்பாக உருவாக போகுது. பொருளாதார ரீதியிலையும் ஒரு பலத்தை அடைய போகிறீங்க.
வாரிசுகள் மூலியமாக ஒரு மகிழ்ச்சி கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பில் இருக்குது. குடும்பத்தில் தேவையில்லாத விரைய செலவுகள், ஹாஸ்பிட்டல் மருத்துவ செலவுகள் தொடர்ந்து வந்துகிட்டே இருந்திருக்கும். புரியுங்களா? எவ்வளோ சம்பாதிச்சாலும் மிச்சம் வைக்க முடியல. இன்றைக்கி கடன் பிரச்சனை தான் நமக்கு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது. எப்படி கட்டுறது தெரியல. நமக்கு அதுக்கு தகுந்த மாதிரி வேலை வாய்ப்பு சரியான முறையில் அமையுமா அப்படிங்கிறது நீங்கள் இறைவனை டெய்லி வணங்கி அதுக்குண்டான முயற்சிகள் எடுத்து பலன் இல்லாமல் போயிட்டு இருந்தது பார்த்தீங்களா? அந்த கஷ்டம், அந்த பலன்கள் இல்லைங்கிறத விட பலன்கள் இனி கிடைக்க போகுது அப்படின்னு நினச்சி முயற்சி எடுங்க. நிச்சயமாக மிதுன ராசிக்காரருக்கு முன்னேற்றம் இருக்க போகுது, கிடைக்க போகுது கண்டிப்பாக. சரிங்களா? இப்போது சொன்ன பலன் கோட்சார அடிப்படையில் நம்ம சொல்லியிருக்கிறோம். கோட்சாரங்கிறது என்னங்க? அதாவது சந்திரன் மதியை வச்சு, சந்திரனா மதி நம்மளுடைய சிந்தனை. சரிங்களா? சில கோட்பாடுகள் இது இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம் நம்ம சிந்தனை இயங்கும் இல்லைங்களா? அதுதான் சந்திரன் ராசியை வச்சு நம்ம பலன்களை சொல்லியிருக்கிறோம். ஆனால் விதிங்கிறது லக்னம். இது இப்படி தான் அமையும், இதுதான் நமக்கு நிரந்தரம் அப்படிங்கிறது நமக்கு என்ன கிடைக்கணும்னு இருக்குதோ அது லக்னத்தை வச்சு தான் நம்ம பலன்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும். ஒரு ஜாதகத்தில் பொறுத்த வரைக்குங்க யோகங்கள் இருக்குது. சரிங்களா? சுப திசைகள் நடக்கக்கூடிய ஒரு காலமும் இருக்குது. அது மட்டும் கிடையாது, நல்ல புத்தி, ஆந்தரம், சூட்சுமம், இப்படி பல விஷயங்கள், அதாவது யோக பெற்ற திசையில் தான் நமக்கு சாதகமான வாய்ப்புகள் வரும். சிலர் பார்த்தோம்னா ரொம்ப திறமசாலியாக இருப்பாங்க, அதாவது ஒரு நல்ல குடும்பத்தில் பிறந்திருப்பாங்க, எல்லாமே இருக்கும், ஆனால் சரியாக அதை பயன்படுத்த முடியாது. அடுத்தவங்ககிட்ட கொடுத்துட்டு நாம் ஏமாளி வாழ்க்கை வாழ்ந்துட்டுருப்போம், உழைச்சிருப்போம், கஷ்டப்பட்டுருப்போம், சம்பாரிச்சிருப்போம், ஆனால் அந்த பலன் அடுத்தவங்க தான் அனுபவிச்சுட்டு இருப்பாங்க, நமக்கு இல்லாமல் போயிருக்கோம். எல்லாமே கொடுத்து கிடச்சிட்டுல கெட்ட பேர் வாங்கியிருப்போம். புரியுங்களா? அதாவது நாளும் தெரிஞ்சு ஒரு ஏமாளி வாழ்க்கை வாழும். அது காரணம் என்னென்னா தசாபுத்திகள் பாதகமாக இருக்கும்போது அது புரிஞ்சிக்காமல், அதாவது நம்ம வாழும்போது என்ன ஆகும்னா சில பிரச்சனைகள் நமக்கு நாமளே ஒரு காரணமாயிரும். சரிங்களா? அதனால் பிறப்பு ஜனன ஜாதகத்தை பார்த்து தசாபுத்திகளுக்கு தகுந்த மாதிரி இந்த காலகட்டத்தில் நம்ம எப்படி இருக்கணும், என்ன செய்யணுங்கிறது நம்மளோட ஜாதக புள்ளியில் இருந்து தான் முழுமையான பலன்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். அப்படிங்கிற ஒரு காரணத்தினால உங்களுடைய ஜாதகம் இதுவரைக்கும் பார்க்காமல் இருந்தால் கண்டிப்பாக பார்த்துக்குங்க. அதே மாதிரி நம்மக்கிட்ட பார்க்கணும்னு நீங்கள் விரும்புனீங்கன்னா கீழே இருக்கிற நம்பருக்கு ஃபோன் பண்ணி உங்களுடைய டேட் ஆஃப் பர்த், டைம், பிளேஸ் மூணையும் தெரியப்படுத்தி முழுமையான பலன்கள் கண்டிப்பாக அற்புதமாக கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலத்தை எதை எப்படி செய்யணுங்கிறது தீர்மானிங்க. நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை சக்ஸஸ்ங்கிற வாய்ப்பு நிச்சயமாக உருவாகுங்க. இதே மாதிரி ஒரு நல்ல பதிவோடு மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரைக்கும் நன்றி, வணக்கம்.